தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சி நிதியை கையாடல் பண்ணிய நாம் தமிழர் கட்சி முன்னாள் பொறுப்பாளர்கள். கட்சி நிதியை கையாடல் பண்ணிய நாம் தமிழர் கட்சி முன்னாள் பொறுப்பாளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். நாம் தமிழர் கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நிறுத்தி களம் கண்டது. 8.7% வாக்குகளை பெற்று அரசியல் அங்கீகாரத்தை பெற்றது. ஆனால் தேர்தல் செலவுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமையானது ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த தொகுதி பொறுப்பாளராக உள்ள மண்டல பொறுப்பாளர்களுக்கு வழங்கியது. ஆனால் அதில் ஒரு சில பொறுப்பாளர்கள் தேர்தல் செலவுக்காக கட்சி கொடுத்த பணத்தை செலவழிக்காமல் கையாடல் பண்ணியுள்ளார்கள். அது குறித்து செந்தமிழன் சீமான் அவர்கள் கேள்வி கேட்ட பொழுது அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கட்சியிலிருந்து விலகி ஓட ஆரம்பித்தவர்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்தியாளர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்து செந்தமிழன் சீமானால் நாங்கள் வாழ்க்கை இழந்தோம், தாலியை விற்று கட்சி நடத்தினோம், எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று கட்சியை நடத்தினோம், நாம் தமிழர் கட்சியில் யாரையும் வளர விடுவதில்லை என்று குற்றச்சாட்டு கூறி கட்சியை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். திருச்சி பிரபு மற்றும் கிருஷ்ணகிரி பிரபாகரன் ஆகிய 2 மண்டல செயலாளர்கள் இதில் அடங்குவர். அதேபோன்று விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சுகுமாரன் இதில் அடங்குவர். இன்னும் ஒரு சிலர் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ளார்கள். சீமான் அவர்கள் அந்த பொறுப்பாளர்களை விசாரித்து வருகிறார்கள். அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் தற்பொழுது ஒரு சில பொறுப்பாளர்கள் கட்சியை விட்டு விலகிச் செல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் விலகிச் செல்வார்கள். இவர்கள் எல்லாருமே கட்சி நிதியை கையாடல் பண்ணியவர்கள். ஆனால் தாங்கள் உத்தமர்கள் போன்று செய்தியாளர்களை சந்தித்து ஒரு அறிக்கையை கொடுத்துவிட்டு காணாமல் போய்விடுகிறார்கள். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்லது திமுக கொடுக்கிற சூட்கேஸை வாங்கி கொண்டு அங்கே சங்கமித்து விடுகிறார்கள். இது செய்தியாளர்களுக்கு வாய்க்கு அவிழ் போட்டது போன்று. ஏதாவது ஒரு செய்தி கிடைக்குமா என்று செய்தியாளர்கள் தினந்தோறும் காலையிலிருந்து இரவு வரை எதிர்பார்த்து கிடப்பார்கள். அவர்களுடைய வாய்க்கு அவிழ் போட்டது போன்று. அதுவும் குறிப்பாக செந்தமிழர் சீமான் அவர்களை குறித்து செய்தி போட்டால் செய்தி பரபரப்பாக இருக்கும். பரபரப்பாக அனைவரும் அந்த செய்தியை பார்ப்பர் என்று கருதி இந்த செய்தியை வெளியிடுகின்றனர். ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால், கட்சி நிதியை கையாடல் பண்ணிய நாம் தமிழர் கட்சி முன்னாள் பொறுப்பாளர்கள் இப்பொழுது கட்சியை விட்டு விலகி ஓட ஆரம்பித்துள்ளனர். செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத இன்னும் ஒரு சில பொறுப்பாளர்கள் கட்சியை விட்டு விலகி ஓடுவார்கள். இவர்கள் அனைவருமே கட்சியை விட்டு விலகி செல்கின்ற இவர்கள் அனைவருமே நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை கையாடல் பண்ணியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.